ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோட் 9 பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இப்போ எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் மாக்கியோட ஸ்வாட வாங்கி அந்த டைடை விண்ணதை பார்த்துட்டு மாக்கி என்னாலேயே முழுசா டோஜி பிசிக்கிற மாதிரி ஆக முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அங்கே அந்த மியோ வந்து நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சிம்பிள் டொமைன் போட்டிருப்பாரு. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த சிம்பிள் டொமைன்ல நம்ம மாக்கிக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அந்த மியோ என்ன பண்ணுவாரு, சுமோ ட்ரைனிங் கொடுப்பாரு. ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை நடக்கும். பார்த்தா நம்ம மாக்கி தான் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அங்க ஜெயிச்சது மியோ தாங்க. அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதை பார்த்துட்டு அவ அப்படி உட்காந்துருவாளா. அங்க அவர் மியோ சொல்லுவாரு, ஏமா நீ டோஜி பிசிக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க, அப்படி இருந்து ஏமா ஏன்ட்ட தோத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம மாக்கி சொல்லுவாங்க, என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, எனக்கு டீச்சர் யாரும் இல்ல, டோஜி பிசிக்கிற மாதிரி நான் ஃபுல்லா ட்ரைனிங் எடுக்கல, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். அதை கேட்டு அந்த மியோ அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிப்பாரு. நம்ம மாக்கிக்கு ட்ரைனிங் சும்மா பயங்கரமா போயிட்டே இருக்கும் ரொம்ப நேரம். என்னடா இங்க ரொம்ப நேரம் போகுது, வெளியே ஒன்றும் ஆகாதான்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து டைம் ரொம்ப நேரம் ஆனாலும் வெளியே கம்மியா தாங்க இருக்கும். அதுதான் அந்த டொமைன். இங்க ட்ரைனிங் பயங்கரமா போய் ஒரு வழியா கிடைச்சல நம்ம மாக்கி என்ன செய்வாங்க, அந்த மியோவை தலைக்கு மேல ஓங்கி ஒரு மிதிச்சு தோக்கடிச்சிருவாங்க. அந்த மியோ நம்ம மாக்கிக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது, நீ இங்க இருக்கிற காத்து, நெருப்பு, நிலம், நீர், ஆகாயம் எல்லாத்தையுமே ஒரு பொருளா கற்பனை பண்ணிக்கோ, அது கூட நீ சேர்ந்து சண்டை போடணும், அப்படின்னா தான் உனக்கு டோஜி பிசிக்கிற மாதிரி சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. அப்புறம் என்ன, நம்ம மாக்கி அந்த டொமைன்ல இருந்து சும்மா மாசா வெளியே வருவாங்க பாருங்க. அதை வித்தியாசமான போஸ்ல பார்த்துட்டு இருப்பான் மியோ. கலக்கிட்ட மாக்கி, கமானியோ மாக்கி, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அப்புறமா அந்த மியோ எந்திரிச்சு நிக்க, அங்க இருக்க டைடோ, என்னடா நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த மியோ, கழட்டு போயில என்னையா பேசிட்டு இருக்க, நான் அவளோட குரு டீச்சர், இப்போ நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்னு கொஞ்சம் கவனி அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம மாக்கி வெறி கொண்டு அந்த நவாயை அடிக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டு இருப்பாங்க பாருங்க. அப்பட்டாரு நம்ம மாக்கி அட்டாக் பண்ண, நம்ம மாக்கி சும்மா ஜம்ப் பண்ணுவாங்க பாருங்க ஏர்லயே. அப்படி ஏர்ல இருக்கும்போது என்ன ஆகும், நவாயா மறுபடியும் அட்டாக் பண்ணுவான் நம்ம மாக்கியே. நம்ம மாக்கி என்ன பண்ணுவாங்க, அங்க சுத்தி இருக்க காத்தையே ஏதோ ஒரு பொருள் மாதிரி கையை வச்சு அப்படி டார்ச் பண்ணிடுவாங்க. அதை பார்த்துட்டு அந்த நவையா எப்படி அவ காத்துல நவுண்டா அப்படி சொல்லிட்டு ஆணு பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அப்படியே அவன் இந்த பக்கம் வர அந்த டைடை இருக்காரு பாருங்க, அவர் அந்த ஸ்வாட வச்சு அந்த நவையா அவர் 2 துண்டா வெட்டிடுவாரு. அவனை 2 துண்டா வெட்டினதுக்கு அப்புறம் நம்ம மாக்கி பறந்து வந்து ஒரு கிக்கு விடுவாங்க பாருங்க. அந்த 2 துண்டு தனித்தனியா போய் விழுந்துரும். தனித்தனியா விழுந்ததுக்கு அப்புறம் முட்டைக்குள்ள இருந்து வர கோழி குஞ்சு மாதிரி எந்திரிச்சு வருவான் அந்த நவையா சின்னு. அதை பார்த்துட்டு நம்ம மாக்கி, இவன் அடங்க மாட்டான் போல இருக்கே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, வெளியே வந்து அந்த நவையாச்சினி என்ன பண்ணுவான், டக்குன்னு டொமைன் எக்ஸ்பான்ஷனை போட்டு விட்டுருவான். இவனோட டொமைன் டெம்பரல் வார்ம் மூன் பேலஸ். இந்த டொமைனுக்குள்ள வந்த கர்ஸ்ட் பவர் இருக்கிற யாரா இருந்தாலுமே டக்குன்னு செத்துருவாங்க. அதாவது கண்டிப்பா செத்துருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டொமைன் எந்த டொமைன். அங்க இருக்கிற அந்த டைடாவும் அந்த மியாவும் இருப்பாங்க பாருங்க. அவங்க இவனை பார்த்துட்டு, டே இவனை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, அவங்க 2 பேருக்கு கழுத்துன்னு டக்குன்னு ஏதோ வந்து அடிக்கும். அதை அப்படி பார்த்துட்டு ஒன்னும் ஆகலையே, சரி அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெறிகுண்டு வேகமா ஓடிட்டு இருக்க, டக்குன்னு பார்த்தா அவங்க உடம்பெல்லாம் கீறி ரத்தம் வெளியே வந்து ஒரு மாதிரி சாகர நிலைமைக்கு போயிருவாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அவங்களோட ஒவ்வொரு செல்லும் டேமேஜ் ஆகி அப்படியே அவங்க சாகர நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த டைட்டோ என்ன பண்ணுவாரு, கையை ஒரு வீசுவாரு. பார்த்தா அவர் கையை அந்த ஸ்வாடோட தனியா பறந்து போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு பார்த்தா நம்ம மாக்கி அந்த ஸ்வாடை எடுத்து அந்த நவையா ஜெனி முதுகுலே குத்தி நெஞ்சு வெளியே எடுத்துருவாங்க. அதை பார்த்துட்டு நவையா, எப்படி இவளுக்கு எப்படி ஒன்னாகலன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம மாக்கி கிட்ட தான் கர்ஸ்ட் எனர்ஜி எதுவுமே கிடையாது. அதை தான் மாய் சாகும்போது மொத்தமாக எடுத்துட்டு போயிருப்பாங்களே. இப்போ நம்ம மாக்கி ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் பவர் மட்டும்தான் இருக்கு. என்ன ஆகும், அவன் முதுகுல குத்துனதுக்கு அப்புறம் அப்படி தலையை திருப்பி அப்படியே அகோரமா மாறுவான் பாருங்க. அந்த நவ ஜெனின்னு நம்ம மாக்கி அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம மாக்கி என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் இல்லை, அசால்ட்டாக அந்த ஸ்வாடை வச்சு தர்பூசணியை 2 வெட்டுற மாதிரி 2 ஒரு வெட்டு, தலை 2 பொழந்துக்கும். அவ்வளோதான், அவன் செத்து போயிடுவான். அந்த டொமைன் அப்படியே பிரேக் ஆகி எல்லாருமே வெளியே வந்துருவாங்க. அந்த டைடாவும் எஞ்சிருவாரு. அந்த மியோ கொஞ்சம் படுத்தே தான் கிடப்பாரு. அப்புறம் பார்த்தா அந்த டைடோ நம்ம மாக்கியை பார்க்க, ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படின்ற மாதிரி சும்மா கெத்தா நிற்பாங்க நம்ம மாக்கி. அப்புறமா நம்ம மாக்கி அங்கே அடிபட்டு கிடக்கிற நொரிட்டோசி காமாவை அலைக்கா தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக், அதில் அவங்க அம்மா தான், நொரிட்டோசியோட அம்மா தான். நான் எதுக்கு இந்த பேரை வச்சேன்னா, அந்த காமோ கிளான்ல இருந்த அந்த நொரிட்டோசின்றவன் ரொம்ப மோசமான ஆளு. அவனை பற்றி இவனுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவன் கண்டிப்பாக அந்த காமோ கிளானை விட்டு வெளியே வந்துருவான். எனக்கு இவன் என் கூடயே இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா நம்ம நொரிட்டோசியை ரொம்ப பாசமாக பார்த்துருப்பாங்க. அதோட அந்த பிளாஷ்பேக் முடியுது. அப்படியே கட் பண்ணா இன்னொரு பேரியில பார்த்தா நம்ம ஏஞ்சல் இருப்பாங்களே, அவங்க யாரைய பார்த்து, என்ன நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யாராது அப்படின்னு பார்த்தா நம்ம மெகுமி தாங்க. நம்ம மெகுமியை ஏஞ்சல் தூக்கிட்டு வந்து காப்பாத்திட்டாங்க. நம்ம மெகுமியை அப்படி உடம்புலாம் நல்லாயி அப்படி தூங்கி எந்திரிச்சு நிற்பான் பாருங்க. பார்த்தா அங்க யூஜி நிற்கிறான். அந்த ஜோக்கர் ஒருத்தன் தான் பார்த்தீங்களா, அவன் நிற்கிறாங்க. இங்க நம்ம யூஜி எப்படி வந்தானா, அந்த ஜோக்கர் தான் கூட்டிட்டு வந்திருப்பான். அங்க பாரு உன் ஃப்ரெண்டு மெகுமியை அந்த ஏஞ்சல் தூக்கிட்டு போறா பாரு அப்படின்னு சொல்லி யூஜி இங்க கூட்டிட்டு வந்திருப்பான். அப்புறமா எல்லாருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கும் போது நம்ம யூஜி என்ன பண்ணுவான்,
பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துட்டு கிஞ்சி அக்காரிக்கிட்டே 100 பாயிண்ட் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு மெகுமி கிட்ட சொல்ல, அதை கேட்டு மெகுமி அப்படியா நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஏஞ்சல் கிட்ட நீ தான் ஏஞ்சலா அப்படி சொல்லிட்டு கேட்க, அவ அப்படி உட்காந்துக்கிட்டே இருப்பா. டக்குன்னு பார்த்தா அவ முகத்துல இருந்து ஒரு வாய் வரும். எப்படி நம்ம யூஜி உடம்புல இருந்து நம்ம சுகுணா வாயை வச்சு பேசுவான் அதே மாதிரி இங்க ஒரு வாய் வருதுங்க. அப்படின்னா இவளுக்குள்ளேயே ஒரு கர்ஸ்ட் ஸ்பிரிட் இருக்கு போல இருக்கு. அது வந்து நான் தான் ஏஞ்சல் அப்படின்னு சொல்ல, அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. அப்புறம் நம்ம மெகுமி அந்த ஏஞ்சல் கிட்ட உன்னால சீலை உடைக்க முடியுமா, கோஜாவை சீல் பண்ணிட்டாங்க, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த ஏஞ்சலும் காப்பாத்துறேன் என்னால முடியும், ஆனா அதுக்கு நீங்க எனக்கு ஒன்று பண்ணணும், என்ன மாதிரி இந்த உடம்புக்குள்ள இருக்கிற கர்ஸ் ஸ்பிரிட் அவங்க எல்லாத்தையுமே நான் கொல்லணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு மெகுமி சமசாக்கு. ஏன்னா நம்ம யூஜி உடம்புலையும் ரியமன் சுகுணா இருக்கான் பாத்தீங்களா, அதனாலதான் அவனை மட்டும் இல்லைங்க இதே மாதிரி யார் யார் உடம்புல இந்த மாதிரியான கர்ஸ் ஸ்பிரிட்ல இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே கொல்லணும் அப்படின்னு சொல்லும். அதை கேட்டு மெகுமி ஆமா எதுக்கு நீ இப்படி பண்ற, ஏன் கொல்லணும் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த ஏஞ்சல் சொல்லும் அவங்க எல்லாம் எங்களோட கடவுளுக்கு எதிரானவங்க, சரி விடு உனக்கு ஒரு ஆஃபர் வேணா கொடுக்குறேன், அவங்க எல்லாத்தையும் வேணா நான் கொல்ல மாட்டேன், ஆனா ஒரே ஒருத்தன் அவன் எங்க எல்லாரையுமே ரொம்ப கேவலப்படுத்தினவன், அவனை மட்டும் நாங்க கொல்லாம விட மாட்டோம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு யாரா இருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா டக்குன்னு பார்த்தா ரியமன் சுகுணா அவனோட டொமைன்குள்ள நம்ம யூஜியை கூப்பிட்டுருவான் பாருங்க. அப்படியே உள்ள போய் நம்ம யூஜி நிக்க நேருக்கு நேரா நம்ம சுகுணா நிப்பான். அங்க நம்ம சுகுணா யூஜி கிட்ட சொல்லுவான் பாருங்க, டேய் பொடி பையில அவ தேடிட்டு இருக்கிறது நான் தான்டா அப்படின்னு சாபகளின் அரசன் ரியமுன் சுகுணா சொல்லி முடிச்சுட்டு அங்கிருந்து போயிடுவான். யாருக்கெல்லாம் நம்ம ரியமுன் சுகுணாவை ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம ரியமுன் சுகுணா சொல்லி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இங்க வெளியே வந்துடுவான் யூஜி. இங்க மெகுமியை பார்த்துட்டு கையை காட்டிட்டு இருப்பான், மச்சான் மெகுவி அவ சொன்னது சுகுணாவா தான்டா, என்னதான் போட்டு தள்ளுமா அப்படி சொல்லிட்டு கையை காட்டிட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு மெகுமி இங்கே வசமாக மாட்டிக்கிட்டான் போல இருக்க யூஜி, சரி எப்படியாச்சும் காப்பாற்றிடலாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு, சரி இப்போ யார் இந்த கல்லிங் கேமில் புதுசாக எத்தனை பிளேயர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேம் மாஸ்டர் கிட்ட கேட்க, அந்த கேம் மாஸ்டர் வந்துட்டு இங்கே 807 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்கலாம் சாக்கு, என்னது 807 பேரா இவ்வளோ பேர் எப்படி வந்தாங்க யார் இவங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஸ்பேக்கு. அதில் இந்த கல்லிங் கேமை போட்ட உடனே என்ன பண்ணியிருப்பான் அந்த கெஞ்சக்கு அமெரிக்கா பார்த்து போயிருப்பான். அங்கே ஒயிட் ஹவுஸில் அங்கே இருக்க பிரசிடென்ட்லாம் பார்த்துட்டு ஜப்பானில் கர்ஸ் ஸ்பிரிட்லாம் இருக்குது, அது உங்களை மாதிரி சாதாரண மனுஷங்க கண்ணுக்கெலாம் தெரியாது, இந்தாங்க இந்த கண்ணாடியை போட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க, அவனுக்கு போட்டு பார்த்தோன்னா கர்ஸ் ஸ்பிரிட்லாம் இருக்குமா, டே இந்த ஏமாத்த வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் போடா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு என்னது ஏமாத்துறனா, இப்போ நான் உங்கள் சாதா கண்ணுக்கே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சோ கண் பண்ணியிருப்பான். கர்ஸ் ஸ்பிரிட் அவங்க கண்ணுக்கு தெரியிற மாதிரியே காட்டியிருப்பான். அதை பார்த்துட்டு அவங்களும் அப்படியா ஜப்பானில் அந்த மாதிரி இருக்குதா, ஏன் இங்கே இல்லை ஜப்பானில் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு கெஞ்சக்கோ அதுக்கு தெங்கன் இருக்கணும், தெங்கன் நான் ஜப்பானில் மட்டும்தான் இருக்கான், அவன் இருக்க இடத்துல மட்டும்தான் அந்த கர்ஸ் ஸ்பிரிட் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அதுங்க எவ்வளோ பவர்ஃபுல்லோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அப்படின்னா உடனே ஜப்பானில் இருக்க அந்த கர்ஸ்ட் எனர்ஜி இருக்கிற சாசரர் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு வந்து அவங்களோட சக்தியை எடுத்து இங்கே எனர்ஜியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பிரச்சனை சொல்ல, அதை கேட்டு அங்கே சுற்றி இருக்கவங்கலாம் ஏங்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க, ஜப்பான்காரன் கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க, அப்படியா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு சீனியர் அதாவது ராணுவ தளபதி, இல்லை நம்ம இதை செக் பண்ணியே ஆகணும், இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு தெரிஞ்சால் தானே நம்ம ஜப்பானில் போய் அவங்கள பிடிச்சிட்டு வரது ஒர்த்தா இல்லைன்னு தெரியும், அதுக்கு நம்ம முதல்ல டேய் உங்ககிட்ட ஏதாவது சபிக்கப்பட்ட ஆற்றல் இருந்தால் அதை வச்சு எங்களோட ராணுவத்தை சமாளிடா பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு கெஞ்சக்கவும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கர்ஸ்ட் ஸ்பிரிட்டை வெளியே கொண்டு வரான் பாருங்க. பார்க்கறதுக்கே செம்ம ஜைண்டாண்டிக்காக இருக்கும். அது அந்த வெள்ள மாளிகை மேலே நிற்க அங்கே இருக்க அந்த ராணுவம் எல்லாம் வேகமாக ஓடி வந்துட்டே இருப்பாங்க அட்டாக் பண்ணுறதுக்காக. பார்த்தா அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட்டு அந்த ராணுவத்தை அடித்து துவைச்சிரும். அதை பார்த்துட்டு பிரசிடென்ட்டும் சூப்பரு, நம்ம உடனே போய் ஜப்பானுக்கு போய் அங்கே இருக்கிற கர்ஸ்ட் எனர்ஜி இருக்கிற சாஸ்திர மந்திரவாதி எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு வந்து இங்கே வந்து நம்மளோட எனர்ஜி அதிகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட் முடிவு பண்ணிடுவாப்ல. அப்படியே எந்த பக்கம் பார்த்தா நம்ம தெங்கனி யூகி சோசோலாம் இருப்பாங்க. அங்கே தெங்கன் யூகி கிட்டி சோசோ கிட்டையும் அந்த கெஞ்சக்கு ரொம்ப மோசமான ஆள், அவன் ஜப்பானில் இருக்க மொத்த மனுஷங்களையும் என்ன யூஸ் பண்ணி கர்ஸ்ட் எனர்ஜியாகவும் கர்ஸ்ட் சாஸ்திரராகவும் மாற்ற ட்ரை பண்ணுறான். அப்படி மாறக்கூடாது, அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அது என்ன பிளான்னா அவன் வர வழியில் ஒரு பெரிய எம்டி டஞ்சனை நான் போட்டுறேன், அது என்னோட டஞ்சன், அவனுக்குள்ள முதல்ல சோசோ போய் சண்டை போடட்டும், அவங்க கூட போய் சண்டை போட போட அவன் கடைசியா டொமைன் எக்ஸ்பான்ஷனை போடுவான். அவன் அப்படி டொமைன் எக்ஸ்பான்ஷனை போட்டாலும் என்னோட எம்டி டஞ்சனுக்குள்ள அது வேலைக்காகாத மாதிரி நான் அப்படி கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவேன் அந்த டஞ்சனை. அந்த டஞ்சனை கொலாப்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்க கர்ஸ்ட் எனர்ஜி மொத்தமாக லூஸ் ஆயிரும். அது எப்படி லூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை டொமைன் எக்ஸ்பான்ஷன் போட்டாங்கன்னா அவங்களோட கர்ஸ்ட் எனர்ஜி ரொம்ப லோவாக வரும், அது திரும்ப வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த கேப்பில் ஃபுல் பவரோட இருக்கிற யூகே உள்ளே அனுப்பி அந்த கெஞ்சக்கு போட்டு தள்ளுறது தான் இங்கே தெங்கனோட பிளானு. அதை கேட்டுட்டு இருக்க அப்புறமா தெங்கனி இங்கே சோசோ கிட்ட இந்த பிளானில் நீ சாகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு சோசோவும்
சாவு தானே, நான் கண்டிப்பா சாவுறேன். எல்லாரும் மாதிரியும் சாதாரண மனுஷனா வாழ்ந்து என் பிரதர்ஸ் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு தான் என்னோட ஆசை. அது எப்போ நடக்கும் தெரியல, அது நடக்குமான்னு தெரியல. இருந்தாலும் தெங்கன் உங்களுக்காக நான் இங்க உயிரையே கொடுப்பேன். அந்த கெஞ்சக்குவை எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டுவேன் அப்படி சொல்லிட்டு ஜோசவும் ஒத்துக்குவான். அவனுக்கு சாதாரண மனுஷனா வாழணும்னு ரொம்ப ஆசை போல இருக்கு. இந்த கர்ஸ் எனர்ஜி, இந்த ஸ்பிரிட் எதுவுமே இல்லாம வாழணும் போல. அப்படியே கட் பண்ணா அங்க தெங்கன் அவரோட அந்த பவரை யூஸ் பண்ணி சிம்பிள் டொமைனை போட்டு விட, அதை தாண்டி தான் அவன் வந்தாகணும். கெஞ்சக்கு வேற வழி இல்லை. அதனால கெஞ்சக்கும் உள்ள வந்துருவான். அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அவன் உள்ள வந்த உடனே இங்க ஜோசவும் அவனை அட்டாக் பண்றதுக்காக நேருக்கு நேரம் நிக்க, அப்புறம் என்ன 2 பேத்துக்கு சண்டை ஆரம்பிக்க போகுது. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுதுங்க. இந்த கெஞ்சக்குவை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோடு வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.